பசங்களா, நீங்கள் ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, உங்கள் 3 பேருக்குமே 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டடி பிளான்ஸை நான் இந்த வீடியோவில் தரேன். ஃபஸ்ட் விஷயம், ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே இந்த 3 பேரில் இருக்கிற எல்லாருக்குமே உண்மையாலுமே ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி படித்து இதில் ஒரு டீசெண்டான மார்க்கை நான் எடுக்கிறது, நல்ல மார்க் எடுக்கிறது, நான் ஆசைப்பட்ட மார்க்கை ஹவு டு ஐ ஸ்கோர், இந்த கேள்வி உங்களில் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரியா? ஸோ எப்படி சார் எங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்க? அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா? இது வேறு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் 1 தான். இதுக்கப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் 2 இருக்க போது, ரிவிஷன் எக்ஸாம் 3 இருக்க போது, அதுக்கப்புறம் தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன். இதில் ரிவிஷன் எக்ஸாம் 1 and 2க்கு நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ் வேறு வருது, 3 and பப்ளிக் எக்ஸாமுக்கு நடுவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேறு வரப்போகுது. அப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்குமா, ஈஸியாக படிச்சிடலாமா அப்படின்னா இல்லை. நடுவில் நிறைய இடைஞ்சல் வரப்போகுது. இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஷெடியூல். இதில் நம்மள நிறைய பேர் ஸ்கூல்ஸ் வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஷெடியூலே ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க தனியாக ஒரு ஷெடியூல் வைக்கிறாங்க. சண்டேலலாம் ஸ்கூல் வைக்கிறாங்க. சண்டேல ஸ்கூல் வச்சு ஒரே நாளில் 2 எக்ஸாமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. நவ் இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸுக்கு நடுவில் நீ ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேனா? ஓகே, நான் வந்து இப்போ இந்த வீடியோவை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆவரேஜுக்கு, அப்புறம் டாப்பர்ஸ், இப்படி நான் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுறேன். ஸோ டாப்பர்ஸ்லாம் கடைசி வீடியோட கடைசி கூட போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அதுக்கு முன்னாடி இதை கவனிச்சுட்டு போயிட்டானா என்னென்னா, இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு ரிவிஷன் எக்ஸாமில் இந்த 3 சப்ஜெக்டில் தான் நீங்கள் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ் இதுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாது. இதெல்லாம் நீ எப்படியாவது படிச்சிருவேன். ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 3 தான் நீ என்ன செய்யணும், சூப்பராக படிக்கணும். இதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு தான் உனக்கு ஆக்சுவலாக ரிவிஷன் எக்ஸாம்ஸே வைக்கிறாங்க. ஸோ ஏன் இதுதான் உன்னோட கட் ஆஃபையும் இன்க்ரீஸ் பண்ண போகுது. இப்போது நம்ம கண்டிப்பாக ஒரு 195 மேலே கட் ஆஃப் வச்சில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 195 மேலே உன் கட் ஆஃப் போகல அப்படின்னா என்ன ஆகிடும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நீ பிடிச்ச ஒரு காலேஜில், ஃபீஸ் கம்மியான ஒரு காலேஜில் படிக்க முடியுமா அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப். அப்போது இந்த ரிவிஷன் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மார்க்ஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஒரு வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். இப்போ நீ ஒரு வீக் ஸ்டூடெண்ட்னா ரிவிஷன் எக்ஸாம் 1ல் என்ன தெரியுமா நீ செஞ்சுருக்கணும், வால்யூம் 1 மட்டும் தரோ பண்ணியிருக்கணும். புரியுதா? அதுவும் நான் எல்லாத்தையும் படிக்க வேணாம் படி அப்படின்னு சொல்ல. நீ ஒரு வீக் ஸ்டூடெண்ட், சார் நான் ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிட்டு இருக்கேன் சார், இல்லை பாஸே ஆக மாட்டேறேன் சார் அப்படின்னா வால்யூம் 1ல் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் தயவு செஞ்சு படிச்சுட்டு. புரியுதா? அதுக்கான பிடிஎஃப் நான் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். சரியா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஓகே உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு போ. இப்போ இதுவே வந்து ரிவிஷன் எக்ஸாம் 2 வரும்போது நீ என்ன செய்யணும், வால்யூம் 1 விட்டுரு, வால்யூம் 2ல் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுது. சார் இப்படி பண்ணால் லைக் என்ன சார், ஒரு 50 மார்க் தானே வரும், பாதி தானே நீங்கள் படிச்சுட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னா தப்பர். நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன், ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். உன் எய்மு ரிவிஷன் எக்ஸாமில் ஓகே நீ ஒரு 85 எடுக்கிறதுனால, 95 எடுக்கிறதுனால வந்து நம்ம ஊரில் இருக்கிற சீஃப் மினிஸ்டரோ கலெக்டரோ வந்து உனக்கு ஒரு பதக்கம் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் வந்தீங்கன்னா கொடுப்பாங்க. புரியுதா? பப்ளிக் எக்ஸாமில் நீ சூப்பராக மார்க் எடுக்கணும். இந்த ரிவிஷன் எக்ஸாமில் மீனிங்லெஸ். இப்போது வால்யூம் 1 மட்டும் ரிவிஷன் எக்ஸாம் 1க்கு படிக்க முடியுமா? அதுக்கான டைம் இருக்கா? இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் முடிக்க முடியுமா? அதுக்கான டைம் இருக்குது. இதெல்லாம் இங்கேயே தரோ பண்ணிவிடு. அடுத்து ரிவிஷன் எக்ஸாம் 2க்கு படிக்க பார்த்து இதெல்லாம் நீ திரும்ப இன்னும் ஒரு வாட்டி படித்தா போதும். ஃபஸ்ட்டில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்காது. அதுவும் எக்ஸாமில் நீ ஏற்கனவே எழுதிட்டேன்னா எழுதின விஷயங்களை திரும்ப படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக மண்டையில் ரெஜிஸ்டர் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அப்போ ரிவிஷன் எக்ஸாம் 2ல் அதே மாதிரி வால்யூம் 2 நல்லா படிச்சுட்டு போ. ரிவிஷன் எக்ஸாம் 3 வரும்போது வால்யூம் 1, வால்யூம் 2 ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுட்டு போய் எழுதலாம். டைம் இருக்குடா, இப்பயுமே பிளான் பண்ணி படிக்க டைம் இருக்குது. புரியுதா? வீக் ஸ்டூடெண்ட்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு. ஒன்ட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு 3த்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. அடுத்து சார் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் வீக்கெல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறதோட அது கூட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் 1 மார்க்கில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டு. இப்போ விட்டால் நீ வேறு எப்போ இதெல்லாம் பார்க்க போகிற? ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி போய் பார்த்துருவியா ப்ராப்ளமு 1 மார்க்கெல்லாம்?
இப்போதே பார்த்தா தான் நீ ஆவரேஜ்லேருந்து பிரைட்டுக்கு தாக முடியும். அப்போது இந்த வாட்டி நீ ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எழுதும்போது ப்ராப்ளம்ஸ் அண்ட் 1 மார்க்ஸில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணு. புக்கில் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போ. ஓகே, குட்டு. சரியா? அப்போ இதுதான் நம்மளுடைய ஷெடியூலாக இருக்கணும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சார் இதெல்லாம் என் பிரச்சனை, நான் டாப்பர், நான் எப்படியாவது 90 எடுத்துடுறேன், 95 எடுத்துடுறேன், சென்டம் எடுக்கிறதுக்கு தான் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னா இப்போ நீ என்ன தெரியுமா செய்யணும்? ஒன்றும் இல்லை. ஏன் உனக்கு சென்டம் வரமாட்டேங்குது? ஏன்னா ஒரு சாப்டர்லேயும் ஏதோ ஒரு சம்மு, ஏதோ ஒரு கொஸ்டின், ஏதோ ஒரு ரியாக்ஷன் நீ இன்னும் படிக்காமல் வச்சிருக்க. உனக்கு அது புரியல, கரெக்டாக தெரியல. யார்கிட்டயாவது சந்தேகம் கேட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க, சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாகிடும். அது எங்கே கேட்குறதுன்னு தெரியாமல் நீ முழிச்சிட்டு இருக்க, அதை இன்னும் படிக்காமல் வச்சிருக்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ரிவிஷன் எக்ஸாம் 1, 2 and 3ல இந்த பேக்லாகாக நீ விட்டு வச்சிருக்க அந்த கொஸ்டினை படி. நான் என்ன சொல்கிறேன், அந்த பாரு, இப்போ நீ ரிவிஷன் எக்ஸாமில் போய் ஒரு டாப்பர் நீ எனக்கு 80 மார்க் எடுத்தாலும் 75 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அவுட் ஆஃப் 100. ஆனால் இந்த 80யோ 75ஓ எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நீ அதை படிக்காமல் ரொம்ப நாளாக தள்ளி போட்ட ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதை படித்து அதை எப்படியாவது எக்ஸாமில் எழுதி பார்த்துரு. வந்துச்சுன்னா, வராமல் எழுதாது, வந்துச்சுன்னா சரியா, என்ன பண்ணும், எழுதி பார்த்துரு. ஏன் அப்படின்னா நமக்கு அப்போ தான் உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆகும். அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அதை இன்னும் சூப்பராக படிச்சிருவோம். உனக்கு எங்கே கேப் இருக்குன்னு தெரிஞ்சு அதை உன்னால் க்ளோஸ் பண்ணவும் முடியும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. சரியா? எப்பயுமே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோ, பப்ளிக் எக்ஸாம் தான் நம்மளோட சீஃப் ப்ரியாரிட்டி. பப்ளிக் எக்ஸாம் தான் எப்பயுமே என்னது, நம்மளோட சீஃப் ப்ரியாரிட்டி. சரியா? ஸோ இதை என்றைக்குமே மறந்துடாது மை டியர் சில்ட்ரன், நீ இதை என்றைக்குமே மறந்துடாது. இப்போது உனக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலாக என்ன தேவைப்படுது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உனக்கு தேவைப்படுதா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உனக்கு தேவைப்படுது அப்படின்னா அது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கு? மேக்ஸ் இருக்கு, ஃபிசிக்ஸ் இருக்கு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்கு. சரியா? ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்கும் நீ என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ் நான் 10th பாஸ் அப்படின்னா 10த்துக்கும் நான் கொடுத்துட்றேன், 10த்துக்கும் இருக்கும். சரியா? அடுத்து உனக்கு வேற என்ன முக்கியமாக தேவைப்படுது? டு யூ நீட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்? டு யூ நீட் ப்ராக்டிக்கல் நோட்ஸ்? என்ன வேணுமோ அதை கமெண்ட்ல சொல்லு. சரி, எனக்கு இதுதான் ரொம்ப குரூஷியலாக தேவைப்படுது, இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா அப்போ அதை கமெண்ட்ல சொல்லு. நீ கமெண்ட்ல சொன்னினா அடுத்து நான் அதுக்கான நடவடிக்கை எடுத்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? எவ்ரி ஒன் மேக் ஷூர் யூ கமெண்ட் திஸ். ஓகே.